இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே! மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில், அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 482வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னெறி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நெறி நெறி நெறியாளர், நெறி நிறைந்த ஒரு வாழ்க்கை, நன்னெறி சார்ந்த ஒரு வாழ்க்கை, நன்னெறி நிறைந்த ஒரு பயணம் எப்பொழுதும் நம்மை நெறிப்படுத்தக்கூடிய ஒன்றாக, நம்மை நமது வாழ்வியலை எப்பொழுதும் சுய ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக, நம்மை இன்னும் நல்வாழ்வு பயணத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக எப்பொழுதும் அமைகின்றது. அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றுமொரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைந்திருக்கின்றார் தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் திருமிகு மஞ்சு பார்கவி அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. சொல்லரங்க சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் இந்நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கு நம் அனைவருக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நமது அருமை சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டா அவர்களுக்கும், குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி நம்முடைய இந்த நிகழ்வை தொடங்க இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தினம் தினம் பேராற்றலிடமும் நாம் விருப்ப தெய்வமாக இருக்கும் தெய்வங்களிடம் நாம் வேண்டுவது நமக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஆரோக்கியமான அமைதியான ஒரு வாழ்க்கை. அதற்கு நமது இந்த தொடர் நிகழ்வு நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். அதன் வழியில் இன்று நாம் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்பதை மீண்டும் இன்னும் ஆழமாக எவ்வாறு ஆரோக்கியம் நமக்கு அத்தியாவசியம் என்பதை புரிந்து கொள்ள நமது நிகழ்வு அனைவருக்கும் பெரு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம்.
நாம் ஏற்கனவே நம் தொடர் நிகழ்வில் பார்த்து கொண்டிருப்பது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான், அறிந்துதான் பார்க்கையிலே. அது எப்படிங்க அறிந்து பார்க்கிறது? அதாவது நம் உடலின் மொழி என்று ஒன்றை நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உணர்ந்து நமக்கு சூட்சமமாக சொல்லி சென்ற வரிகள்தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பது. அது நாம் சுயமாய் சிந்தித்து மிகவும் பொறுமையாக உணர்ந்து பார்த்தோமானால், ஓ, இவ்வளவு எளிமையானதா நம் உடலின் மொழி மற்றும் நம்முடைய ஆரோக்கியம் என்பது? இத்தனை எளிமையானதா? நாம் ஏன் இவ்வளவு நாள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று ஒரு ஆச்சரியத்திற்குள் தான் கொண்டு செல்லும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைய மருத்துவ சூழலாகட்டும், இன்றைய சமுதாய கட்டமைப்பாகட்டும் எவ்வாறு இருக்கிறது? அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. அதற்குள் நாம் நம்மை கொண்டு செல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதற்குள் கொண்டு சென்றோம் என்றால் நமக்கு முதலில் வரக்கூடியது தெளிவின்மை. அந்த தெளிவின்மையின் காரணமாக பயம். அந்த பக்கம் ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் அதற்குள் போகாமல் எப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்பதை நம்முடைய தொடர் நிகழ்வுகளின் மூலமாக, சரித்திரம் படைப்போம் என்று வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளின் மூலமாக நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டுதான், புரிந்து கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள். ஏனென்றால் இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இப்படி ஒரு வரிகள் உள்ள ஒரு பாடலை ஏன் நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் 1970களில் வந்த பாடல் என்று நினைக்கிறேன். அதை நாம் சரிபார்த்துக் கொள்ளலாம். ஓடும் நதிகளும் எனக்காக பாடினதுக்கு அப்புறம் ஏன் நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இல்ல, மகிழ்ச்சியா இல்ல, ஏன் நம்ம கவலைப்படுறோம், ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுறோம், நம்முடைய நாளைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நினைச்சு கவலைப்பட்டுதான் இருக்கோம் தினமும். ஏன் கவலைப்படணும், ஏன் கவலைப்படாம இருக்கணும் அப்படின்றதான் நற்செயல். நம்முடைய நற்செயல் நல்லா இருந்துச்சு, நம்முடைய ஒவ்வொரு செயலும் நன்றாகத்தான் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த புரிதலுக்குள் வருவது மிகவும் எளிமையாக இருக்கும். தொடர்ந்து ஒரு மனிதன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்றால் முதலில் நம்ம ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுவது பசி உணர்வு. பசி இல்லை என்றால் ஒரு மனிதன் இந்த பூமியில் எப்படி வாழ்வான்? அதே அவ்வை பாட்டி அழகா சொல்லியிருப்பாங்க, பசி பிணி அப்படின்ட்டு. ஏன் பசி பிணின்னு சொன்னாங்க? பசி இல்லாம வாழவும் கூடாது, ஆனா பசி மிகுதியாவும் நமக்கு ஏற்பட்டுறக்கூடாது. அது ஒரு பாடல்ல அழகா அவ்வை பாட்டி குறிப்பிட்டிருப்பாங்க. அவ்வை பாட்டி ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷியாதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த பூமியில. அப்போ அவர்கள் பயணம் போகும்போது சில இடங்கள்ல உணவுக்கான ஒரு சூழ்நிலை கிடைக்காமல், உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே ஒரு ராஜாவை சந்திக்க இருக்கிறார் என்றால் அன்று அவருக்கு நல்ல விருந்து கிடைக்கும். அந்த விருந்து கிடைக்கும் போது, நல்ல விருந்து கிடைக்குது 2 நாளைக்கு சாப்பிட முடியுமா? 2 நாள் உணவை ஒரே வேளையில் சாப்பிட முடியுமா? இன்று மதியம் எனக்கு சாப்பாடு கிடைக்க போகுது, அடுத்த 2 நாளைக்கு நான் பயணத்துல இருக்க போறேன், இப்ப எனக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு தெரியறப்போ 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடலாமா? அது முடியாது அப்படின்னு தான் இந்த பாடல் எழுதுறாங்க. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய்,
ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளுக்கு 7 என்றால் 7ஆய், 2 நாளுக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என்னோ வரியாய், இடும்பைக்கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. யாரோட வாழ்றது அரிதுன்னு இது ஒரு வேடிக்கையும் கூட்டிய ஒரு பாடல் தான். ஆனா மிகவும் நம் உடலின் ஆரோக்கியத்திற்கும் பசி உணர்வை பற்றிய ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஒரு நாள் உணவை தவிர்த்துடு அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிற வயிறு, நீ 2 நாளைக்கு சேர்த்து நீ சாப்பிட்டுரு அப்படின்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிற, உன்னோடு வாழ்றது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு பாடுறாங்க. ஏன் வயிறு அப்படி பண்ணணும்? ஏன் இயற்கையின் இயல்புல இப்படி ஒரு கட்டமைப்பு நமக்கு உருவாகணும்? அதுதான் இயற்கை. இதற்கு இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இதற்கான விடை நம்ம கண்டுகொள்ள முடியும். 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியுமா யாராவது? ஒரு வேளை உணவு, இன்று மதிய உணவு 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியுமானா நிச்சயமா சாப்பிட முடியாது. இந்த உலகத்துல யாருமே சாப்பிட முடியாது. அதுதான் இந்த இயற்கையோட இது. தேவைக்கு ஏற்ப நம்முடைய அறிவு பசியாகட்டும், நம்முடைய வயிற்று பசியாகட்டும், இது எல்லாமே தேவைக்கு இருக்கணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு பாடியிருக்காங்க. இங்க பசி ஆகட்டும், தாகம், ஓய்வு, தூக்கம், இது 4ம் நம்ம சரியா இருக்கணும்னு ஒவ்வொரு முறையும் தங்க விதிகள் 4G 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுல அதிகப்படியான பசி வருது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, யானை பசி வருது அப்படின்னா அது சரியா? அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ இனி வரும் நேரங்கள்ல சகோதரி மன்னிக்கணும். கொஞ்சம் பின்னாடி இரைச்சல் வந்துகிட்டே இருக்கு. புற ஒலிகள் வருது. கொஞ்சம் நிசப்தமான இடமா இருந்து பேசுனீங்கன்னா கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அமைதியான இடமா பார்த்து கொஞ்சம் பேசுங்களேன். நன்றிங்க. நிச்சயம் மன்னிக்கவும். ஒரு நிமிடம். தடங்களுக்கு மன்னிக்கவும் சகோதரரே. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். நம்முடைய ஆரோக்கிய தேடலில் நாம் இந்த பசியை மட்டும் எப்போதும் மிகவும் தெளிவாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் பசி என்பதுதான் நமக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று, ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான ஒன்றும் கூட. அந்த பசியை நாம் புறம் தள்ளிவிடவும் முடியாது. அதே நேரத்தில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், அல்லது ஒரு விருந்துக்கு போறோம், வயிறு முட்டை சாப்பிட்டுறோம், அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா நோய் தான் செய்யும். இப்போ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குணாதிசயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய உள்ளிருப்பையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் எந்த அளவுக்கு அது மாற்றத்திற்கு உட்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதுதான். ஒரு சில நேரங்களில் நாம் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என்ன உணர்வு நின்று போகும் என்று நாம் பார்த்தோம். பசி உணர்வு என்பது நின்று போய்விடும். பசி உணர்வு இல்லை என்றால் அடுத்ததாக நம் உடலில் சரியான ஒரு ஆற்றல் பகிர்மானம் நடக்காது. நம் வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றும், ஆனால் அந்த வேலை சரியாக செய்ய முடியாது. பாதியிலே டயர்ட் ஆயிடுவோம்.
ஒரு எக்ஸசைஸே செய்யணும்னு நினைப்போம். அது முழுமையா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையான உணவை தேவையான நேரத்தில் பொறுமையாக மென்னு நல்ல ஜீரணமாவதற்கு உதவியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்கிறோமா என்றால், இன்றைய அவசர காலத்தில் நாம் அவசர அவசரமா சாப்பிடுறோம். அவசர அவசரமா வண்டி ஓட்டிட்டு போறோம். அவசர அவசரமாவே வாழ்ந்துட்டு, அவசர அவசரமாவே இந்த பூமியை விட்டும் நம்முடைய உறவுகளையும், நம்முடைய சொந்தங்களையும் விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டுமென்றால், நம்மிடம் கொடுக்கப்பட்ட அன்றாட வேலையை மட்டும் செய்து முடித்துவிட்டு நிம்மதியாக இருப்பதுதான் மிகச் சரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு அடித்தளம். அதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்றோம்? இவ்ளோ சேர்த்து வச்சிரணும் நம்ம குழந்தைங்களுக்கு. நம்மளோட சேவிங்ஸ்ல இப்படி இருக்கணும். நம்மளோட ஃபியூச்சருக்கு இது இருக்கணும். இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சரி. அத தாண்டி நம்ம வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமல் தினம் தினம் நம்ம ஆரோக்கியத்திற்காக ஒரு சில நிமிடங்களையாவது செலவழிக்க வேண்டும். அந்த ஒரு சில நிமிடங்கள் என்பது நாம் நம்முடைய சாப்பிடும் நேரம், தண்ணீர் அருந்தும் நேரம், நம் உடலுக்கு ஒரு சில நேரங்களில் ஓய்வு தேவைப்படும். பகலிலேயே ஓய்வு தேவைப்படும். இப்போ ஏற்கனவே நம்முடைய நிகழ்வுகள நம்ம பார்த்திருக்கோம். ஃபின்லாந்து, ஸ்வீடன் இது போன்ற வளர்ந்த நாடுகள்ல நேப் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலை ஒரு அரை நேரம் நம்ம பார்த்திருக்கோம். அரை நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்? அரை நேரம் மட்டும் இன்னைக்கு நான் வேலைக்கு போனேன். அடுத்த அரை நேரம் நான் வந்து என்னுடைய சொந்த நிகழ்வுக்காக நான் விடுப்பு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதல் அரை நேரத்துக்கும் 2வது அரை நேரத்திற்கும் ஹால்ஃப் அ டேக்கும் நடுவில் ஒரு சின்ன ஓய்வு நம் அனைவருக்குமே மிகச்சிறந்த ஒரு ஓய்வாக அமையும். மிகச்சிறந்த ஒரு பழக்கவழக்கமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஓய்வு படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவசியம் கிடையாது. நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலையிலிருந்து ஒரு 5 நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து கொண்டு மூச்சுக் காத்தை கவனித்தாலே போதுமானது. இருக்கும் இடத்திலேயே இருப்பு உங்களுடைய சேர் அல்லது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அல்லது உங்களுக்கு ஒரு சின்ன யோகா செய்யக்கூடிய இடம் இருக்கிறது என்றால் உங்க ஆபீஸ்ல இருக்கும் சில இடங்கள்ல அமைதியா கண்ணை மூடி நல்ல ஒரு ஆழ்நிலை தியானத்திற்கு 5லிருந்து 10 நிமிடங்கள் இன்றிலிருந்து அதை நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம நைட் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருப்போம். இன்று பாத்தீங்கன்னா இரவு என்பது மற்ற உயிரினங்களுக்கு எல்லாமே 6 மணிக்கு இரவு தொடங்கிடுது. நமக்கு இரவு தொடங்குறதே 9 மணிக்கு தான் தொடங்குது. நிறைய நேரங்கள்ல நம்ம தூங்க போகும்போது 11 மணி பண்ணிடுறோம். அப்போ அந்த 11 மணி வரைக்கும் காலையில இந்த மாதிரி ஒரு 6 மணிக்கு எப்படினாலும் வேலைக்கு செல்றவங்க எல்லாம் எழுந்துடுறோம். ஒரு 6 மணிக்கு எழுந்ததுல இருந்து இரவு 11 மணி வரைக்கும் விழித்திருக்கணும்னா அப்ப இடையில வந்து ஒரு குட்டியான ஒரு பிரேக் நமக்கு தேவைதான். எவ்ரிதிங் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்னு ஒரு பழமொழிய உங்க மைண்ட்ல இன்னைக்கு இருந்து வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா முக்கியமான வேலைகளா இருக்கட்டும் அல்லது அன்றாட வேலைகளா இருக்கட்டும், அதுல இருந்து ஒரு சின்ன குட்டியா படுத்துக்க முடியும் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இல்லத்து அரசியா இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டே இருக்கிறோம். சரி, சின்னதா ஒரு ஓய்வு எடுத்துக்கணும்னு ஒரு திட்டமிடுதல் நம்ம மைண்ட் செட்ல இன்னைக்கு இருந்து நமக்கு வேணும். அதை விட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் கிளீன் பண்றேன், எடுத்து வைக்கிறேன், சமைக்கிறேன் அப்படின்னே இருந்துட்டு ஒரு கட்டத்துல ஒரு மருத்துவர்கிட்டயோ அல்லது ஒரு ஆலோசனை பெறுவரிடம் சென்று நான் எனக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 20 வருஷமா நான் வாழ்ந்தேன், இப்படியே வாழ்ந்தேன், என் குடும்பத்துக்கு சமைச்சு கொடுத்தேன், என்ன பண்ணேன் அப்படின்லாம் நம்ம போய் கேட்கறது வந்து நிச்சயமா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை கிடையாது. வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், இனிமையாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சரியான ஒரு கவனிப்பு இல்லை என்றால் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம புதுசா பிறந்ததா நினைச்சிட்டு
நம்ம நிச்சயமா மாற முடியும். முடியுமா? முடியாதுங்களா? முடியும். அதான் நம்மாழ்வாருடைய வரிகள் என்ன சொல்லுது? மாற்றத்திற்கான வாசல் எக்காலத்தும் திறந்தே இருக்கிறது. அது உன்னிலிருந்து முதல் அடியை எடுத்து வைத்த அடுத்த கணம் அதனை அடைவதற்கான அனைத்து சக்திகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கி கொண்டே இருக்கும். அதை உறுதியா நம்புங்க ஐயா அப்படின்னு ஒரு கவிதை பாடல் பாடுறாங்க. உறுதியா நம்ப சொல்றாங்க நம்மள. எதை நம்ப சொல்கிறார் என்றால், மாற்றத்திற்கான வாசல் எக்காலத்தும் திறந்தே இருக்கிறது. அது உன்னிலிருந்து முதல் அடியை எடுத்து வைத்து அடுத்த கணம் அந்த முதல் அடி எடுத்து வைக்கணும். நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில நடைமுறையா அதை எடுத்து கொண்டு வரோமா அப்படின்றதான் முக்கியம். அப்ப எதெல்லாம் சாத்தியமா இருக்குதோ அந்த சாத்தியத்திற்கு நம்மை ஏற்பாடு செய்து நம் மனதளவில் நாம் மாற்றத்திற்கு இப்ப கேட்டுட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள சரி இன்னையில இருந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம். ஒரு டேக்கும் இன்னொரு டேக்கும் நடுவுல ஹாஃப் அ டேக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அ டே செகண்ட் ஹாஃப் அ டே இருக்கு. நம்ம எல்லாத்து கையிலயும் இருக்கு. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அப்ப வாய்ப்பு இருக்கும்போதும் இனி வரும் நேரங்கள்ல அந்த ஓய்வு நம்ம தங்க விதிகள்ல பார்த்த அந்த ஓய்வு அப்படின்றதுக்குள்ள போய் வந்தோம் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கவலை, துக்கம், எரிச்சல், மற்றவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அது ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், பர்சனல் ஃபேமிலி லைஃப் ஆகட்டும் இது குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம ஆரோக்கியம் மீண்டு வந்துரும். அத நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஓடுற ஓட்டத்துல ஓடிட்டே இருக்கிறோம். இந்த வேலைய இன்னைக்கு முடிச்சிடணும். ஒரு டார்கெட் இருக்கு நமக்கு. அது எல்லாமே ஓகே தான். ஆனா ஓடுறதுக்கும், வாழ்றதுக்கும் அனைத்திற்குமே மூலதனம் இந்த உடல் தான். இந்த உடலோடு தான் நாம் பிறந்தது முதல் இறுதி மூச்சு உள்ளவரை நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் சரியாக இந்த உடலை கவனித்துக் கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த உடலால் நமக்கு எந்த தொந்தரவும் வராது. உடல் சொல்வதை உடலின் மொழியை நாம் உணர்ந்தோம் என்றால் இந்த அண்டத்தையே உணர முடியும் என்பதுதான் இன்றைய நிகழ்வின் தொடக்கத்தில் நாம் பார்த்தோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்று பார்த்தோம். அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் உள்ளது என்பதை உணருவதற்கு இந்த உடலின் மொழியை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். அதுதான் முதல் அடி. நீங்க எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி, முக்கியமான ஒரு அடி படிநிலை என்னவென்றால் இந்த உடல் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது, என்ன சொல்லுது. அப்போ ஓய்வு கேக்குது அப்படின்றப்போ என்னால ஓய்வு எடுக்க முடியல மேடம், என்ன பண்றது அப்படின்னு யாருக்குமே இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த சூழ்நிலையை நம்ம மாத்திக்கொள்ளலாம். நமக்கு ஒண்ணு விட்டாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஆரோக்கியத்தை தான் நம்ம தேடுறோம். ஆரோக்கியம் தான் எனக்கு நிலையா வேணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வேலையை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு நண்பர் எங்களுடைய ஆசிரியரிடம் அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு வந்துள்ளார்கள். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து இரவு நேரம் 12 மணிக்கு தான் முடியும். அவர் வந்து ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் சீஃப் எடிட்டர். அவங்க வந்து அந்த நியூஸ்லாம் சொன்னாதான் அது ஓகேவான்னு பார்த்துட்டு அது வந்து பிரிண்ட்டுக்கு போய் அடுத்த நாள் நம்ம கையில செய்தித்தாளா நம்ம கைக்கு வரும். அப்ப இந்த மாதிரி என்னுடைய வேலை பளு இருக்கு. நான் எப்படி இரவு தூங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்களுடைய ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, நிச்சயமா உங்களால முடியும். நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் மாறும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. திரும்ப ஒரு வருடம் கழித்து எங்களுடைய ஆசிரியரை அவர் வேறொரு நிகழ்வில் சந்திக்கிறார். சந்திக்கும்போது இப்போது என்னுடைய வேலையில் மாற்றம் ஏற்பட்டது. இரவு நேரம் நன்றாக தூங்குகிறேன். எனக்கு முன்ன அந்த தலையில முடி கொட்டுற பிரச்சனை, இன்னும் பல தொந்தரவுகள் என்னுடைய உடல்ல இருந்தது. இப்ப எனக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்ல. நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நம்ம ஒண்ண புடிச்சுக்கிட்டு அதிலேயே நம்ம வாழ்க்கைய எடுத்துட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா மனதளவுல கவலை, கோபம், நாம் செய்யும் வேலையின் மீதே நமக்கு ஒரு வெறுப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடாது என்றால் நீங்கள் தான் மாற்றி யோசிக்க வேண்டும்.
சுயமாய் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு நிலையிலும் அறிவு சார்ந்த ஒரு சிந்தனைக்குள் செல்கிறோம் என்றால், எவ்வாறு நாம் பிரச்சனைக்குள் செல்ல முடியும்? பிரச்சனைக்குள் செல்லவே தேவை ஏற்படாது. அப்ப நமக்கு கவலை வருமா? கோபம் வருமா? வெறுப்பு வருமானா? வரவே வராது. ஆனா இந்த 3 நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, நம்ம இயல்பான ஒரு நமக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை முறையில் நாம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டுமே ஆரோக்கியத்தை மீட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆரோக்கியம் உங்களோட தான் இருக்கு. ஆரோக்கியம் எங்கேயும் போகல. ஆரோக்கியம் என்பது நிலையானது. நோய் என்பது வந்து செல்லக்கூடிய ஒரு விருந்தாளி. விருந்தாளி வந்தா என்ன பண்ணுவோம்? விருந்தாளி வந்தா என்ன பண்ணுவோங்க? அவர்களுக்கு விருந்து வைப்போம். முதல்ல வாங்க, சாப்பிடுங்க, உபசரிப்போம், தண்ணீர் குடுப்போம், உட்காருங்க, ஓய்வெடுங்க. நான் உங்களுக்கு ஒரு பலகாரம் செய்றேன், ஒரு இனிப்பு செய்றேன், காரம் செய்றேன், அல்லது இருக்கிறத எடுத்து கொண்டு வந்து பரிமாறுறேன், உணவு பரிமாறுறேன். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட உட்காந்து கலந்துரையாடுவோம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களா அந்த தருணம் அமையும். அதே போல தான் நோய் வந்தா கொண்டாடணும் அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா அவர்கள் தங்களுடைய 70வது வயதுல அந்த புத்தகத்த எழுதுறாரு. அதாவது நோய் வந்தா எப்படிங்க கொண்டாடுறதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். என்னோட சர்க்கரையோட அளவு இவ்வளோ இருக்கு. என்னுடைய பிளட் பிரஷர் இவ்வளோ இருக்கு. தைராய்டு இவ்வளோ இருக்கு அப்படின்னா, இத இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்? நோய் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா, நோயினை கொண்டாடுவோம் அப்படின்றது ஒரு சின்ன புத்தகம் தான். அந்த புத்தகத்துல நம்மாழ்வார் அவர்கள் நோய் வந்தா நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் என்றால், அது நமக்கு குணப்படுத்துறது தான் வெளிப்படுது. நம்ம உடல் குணப்படுத்திட்டு இருக்கு. அது உங்களுக்கு வெளிப்படுது. அது தொந்தரவுகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை சரி பண்ணிட்டு இருக்கறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தால் போதும் அப்படின்றதான் நம்மாழ்வார் அவர்கள் நமக்கு முக்கியமாக எடுத்து சொன்ன ஒரு விஷயம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? நோய் வந்துருச்சே அப்படின்னு கவலைக்குள்ள போறோம். கவலைக்குள்ள போனோம் அப்படின்னாவே அது போய் நம்முடைய இரைப்பையை பாதிக்கும். யாரெல்லாம் தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருக்காங்களோ அவர்களுக்கு முதல்ல பாதிப்பு வரக்கூடியது இரைப்பை தான். இரைப்பை பாதிச்சிருச்சு அப்படின்னா சரியான பசியே ஏற்படாது அவங்களுக்கு. எவ்வளவுதான் நீங்க அதுக்குன்னு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் மனசுல ஒரு புரிதலோட கூடிய ஒரு மாற்றம் அப்படின்றது தேவை. அந்த மாற்றம் வந்தா மட்டும்தான் அவர்களுக்கு பசி உணர்வு அப்படின்றது இயல்புக்கு கொண்டு வர முடியும். அதற்காக இது போன்ற நிகழ்வு இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு நமக்கு அப்படின்றத நம்ம இனி வரும் நேரங்கள்ல புரிஞ்சு கொண்டு, எதற்காகவும் கவலைப்படுறதுனால எதையா மாத்திட முடியுமா இந்த உலகத்துல அப்படின்றதுதான் ஏகப்பட்ட புத்தகங்கள், நிறைய நிறைய நல்ல நல்ல தகவல்கள் நம்மை சுற்றி தினமும் நாம் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ம எதற்கு கவலைப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் கவலைப்படலாம். கவலையே படக்கூடாது அப்படின்றது கிடையாது. திரும்பவும் திருக்குறள்ல இருந்து நம்ம மருந்துங்கிற அதிகாரத்துல இருந்து ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்றாரு. நூலோர் வழியில அந்த 3ஐயும் எண்ணி பார்த்தாராம். 3 அப்படின்றது நம்முடைய பாரம்பரியமான மருத்துவங்கள்ல வாதம், பித்தம், கபம் என்று இருக்கு இல்லைங்களா? அந்த வாதம், பித்தம், கபத்துல மிகவும் தேவையில்லை, எதையும் குறையும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அது கூடவே நம்முடைய மனசையும் நாம் இப்போ இணைச்சுக்கிறோம். நம்ம மனசுலயும் கவலை, துக்கம் இது எல்லாமே இனி வரும் நேரங்கள்ல தேவையே இல்லை. நம்முடைய கட்டுப்பாட்டுல எது இருக்கோ அதுக்கு மட்டும் நம்மளுடைய பொறுப்பு. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாததை நம்ம பொறுப்புல எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை. அதனாலதான் பேராற்றலிடம் நாம் ஒரு சின்ன பிரார்த்தனையை இன்று நாம் வைப்போம். அந்த பிரார்த்தனை என்னவென்றால், இறைவா, மாற்றக்கூடியதை மாற்றும் மன தைரியமும், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தையும், இவை இரண்டையும்
பாகுபடுத்தி அறியக்கூடிய மன தெளிவையும் தந்தருள்வாயாக. எதை நம்ம வாழ்க்கையில மாத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிகழ்வுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம ஒரு ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வேலையோ நம்முடைய நேரங்களையோ நம்ம திட்டமிட்டுக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு ஏன் நோய் வந்தது, எனக்கு ஏன் நான் ஏன் நோய்வாய்ப்பட்டேன், எனக்கு ஏன் சர்க்கரை நோய் வந்தது, எனக்கு ஏன் பிரஷர் நோய் வந்தது அப்படின்னு அதுக்குள்ள போய் சிக்கி போகக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணக்கூடாது, என்ன நான் பண்ணணும், எதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மன தெளிவு, மன அமைதிக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியா நோயை நம்மிடமிருந்து வெளியே அனுப்ப முடியும். நோய் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மனிதர்களாக நம்ம உருவாக முடியும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதுதான் தெளிவாக வாழ்வதற்கு அடையாளமானது, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அடிப்படையானது. அதை விட்டுட்டு நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட சிகிச்சைக்கு வரும்போது அந்த எனக்கு ஏன் நோய் வந்தது அப்படின்னா எங்க நீங்க மாத்தணும் அப்படின்னு நீங்க சிந்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சிந்தனைக்குள்ள போறதுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அப்படி நம்ம இருக்கோம்? அப்ப இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு இன்றைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் சோம்பேறித்தனப்படுகிறார்களா என்று எனக்குள் ஒரு கேள்வி. எல்லாரும் போற பாதையிலே போயிடுவோம். நம்ம ஏன் மாத்தி யோசிக்கணும், நம்ம ஏன் மாத்தி சிந்திக்கணும்? எவ்வளோ லட்சம் பேரு இந்த உலகத்துல இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மருந்துகளும் இல்லாமல், எந்த ஒரு ஆய்வு அறிக்கையும் அவர்களுக்கு தேவைப்படாமல் வாழ்கிறார்கள் என்பதை உற்று கவனித்து பார்த்தோம் என்றால் மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். இன்றும் நம்மை சுற்றி இதே உலகைத்தான் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த தடுப்பு மருந்தும் தேவையில்லை என்று ஒரு சில கிராமங்கள் நம் தமிழ்நாட்டிலேயே அதை கிராமம் முழுவதும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தடுத்தார்கள். அப்படி தடுத்த மக்களை அன்று இருந்தவர்கள் எல்லாரும் இவர்கள்லாம் சயின்ஸை புரிஞ்சுக்காதவங்க, நம்பாதவங்க அப்படின்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய சட்டதிட்டங்கள், உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கோவிஷீல்டு இது போன்ற ஒரு தடுப்பு மருந்துல பாதிப்புகள் இருக்கு, இதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டது என்பதை நம்முடைய நீதிமன்றங்களே அவர்களுடைய அறிக்கையில் வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் வெளியிட்டு கூட 2 மாதங்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, கொரோனா தடுப்பூசியில பக்க விளைவுகள் இருக்கு, அது மனிதர்களுடைய உடலுக்கு ஒத்துக்காது அப்படின்றத அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்போ நம்ம சுற்றி வர எல்லா விஷயங்களையும், நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம் உடலுக்கு தேவையா தேவையில்லையா, இதை நாம் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நீங்கள் சுயமாக சிந்தித்தே தெளிவாய் என்று மகரிஷி அவர்களுடைய வரிகளுக்கு ஏற்ப இனி வரும் நேரங்கள்ல நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேலைகளை நாம் சரியாக செய்தால் ஆரோக்கியம் என்பதை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். நம் மருந்துகள் இல்லாத ஒரு இயற்கையான ஒரு மனிதர்களாக மாற இயலும். அப்படிதான் லட்சக்கணக்கானவர்கள் இந்த இயற்கையின் குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் இது சாத்தியம்தான். நிறைய நேரங்களில் நான் சிந்திப்பதுண்டு, ஏன் இறைவன் இந்த மாதிரியான ஒரு மருத்துவ சூழலை மக்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். மீண்டும் நான் அது நம்முடைய ஒரு பொறுப்பு கிடையாது, நமக்கு கொடுக்கப்பட்டது நம்ம செய்வோம் அப்படின்னு அதுக்குள்ள நான் திரும்ப என்னை நான் ரொம்ப வருத்தத்துக்குள்ள கொண்டு போறது கிடையாது. அப்படி கொண்டு போனோம் அப்படின்னாக்க அது நம்மையே திரும்ப திரும்ப பாதிச்சிடும். அப்படின்றதுனால நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு இது விழிப்புணர்வை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து கொண்டு செல்லலாம். இந்த வேலைகளை நம்மால் செய்ய முடிந்ததை நாம் நிறைவாக செய்யலாம்.
அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன பாடலில் சொன்னேன். இறைவா, மாற்றக்கூடியதை மாற்றும் மனதைரியத்தையும், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும், இவை இரண்டையும் பாகுபடுத்தி அறியக்கூடிய மனத் தெளிவையும் தந்தருள்வாயாக. அப்போ நம்முடைய உறவுகள்லயும் சரி, நம்ம சில ஒரு சொத்து விக்கிறதாகட்டும், இல்ல நமக்கு ஒண்ணு வரவேண்டியது ஒரு நண்பர்களிடமிருந்தே ஒரு உதவித்தொகை குடுத்திருப்போம். அது திரும்ப கிடைக்காம இருக்கிறதாகட்டும். இது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிசினஸ் வந்து இந்த டீல் இப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். முடியலன்னா அதை ஏத்துக்குவோம். இந்த ஒரு தெளிவையும், இந்த பொறுமையும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க, நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமானவர்களா மட்டும் தான் இருப்போம். எப்பவுமே ஒரு கூலான பர்சன் அப்படின்றவங்கள பாருங்க. அவங்களுக்கு அதிகமா நோய்வாய்ப்படவே மாட்டாங்க. ஹி இஸ் அ கூல் பர்சன். ஏன்னா, யாரெல்லாம் கூலா இருக்காங்களோ, அவங்களுடைய பிரெயின் நல்லாவே இருக்கும். அவங்களுடைய சொல்லுவாங்கல்ல, கோவம் வந்துருச்சுன்னா, "மண்டை சூடாயிருச்சு அவனுக்கு" அப்படின்னு சொல்லுவோம். விளையாட்டுக்கு சொல்லுவோம். ஆனா, அதுல விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பிரெயின் அப்படின்றது எப்பவுமே குளிர்ச்சியாவே வச்சுக்கணும்னு தான் இந்த பிசிக்கல் அமைப்பு, நம்முடைய உடலினுடைய கட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா, மண்டை ஓடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒரு மூளை அப்படின்ற அந்த நர்வஸ் சிஸ்டத்துடைய தலைமையகம் அந்த மூளை அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய மூளை எப்பவுமே குளிர்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னாக்க, முதல்ல நம்ம செய்யக்கூடியது, நம்முடைய வேலைகளை நாம் சரியாக திட்டமிட்டுக் கொள்ளலாம். நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லாதத நம்ம கையில எடுத்துக்க வேண்டாம். இதுல ஒரு புரிதலோட நம்ம இன்னைக்கு இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா கூட, ஒரு வாரத்துக்குள்ள அல்லது அடுத்த நிகழ்வுக்குள்ள நம்ம நிச்சயமா இதை கடைபிடித்தோமா அப்படின்னு நீங்க ஒரு நன்றி நம்முடைய கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்யும் போது கருத்துரையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாகவும், ஒரு சின்ன வெற்றியாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நம்முடைய குணாதிசயங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சில உணர்வுகள் எவ்வாறு நம்முடைய உடலை பாதிக்கிறது என்பதை பார்க்கலாம். மகிழ்ச்சி, பெருமை இது ரெண்டும் அதிகமா இருக்கு ஒருவரிடம் அப்படின்னா, அவங்களுடைய உடல்ல நெருப்பு மூலகம் என்பது சீர்கெட்டு இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டுது. அத சரி சமநிலைக்கு கொண்டு வந்துட்டான்னா சரியா இருக்கும். எப்படி மகிழ்ச்சியா இருந்தா சீர்கெட்டுருமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வரலாம். ஆமாங்க, நிச்சயமா. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே திருக்குறளை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. எதுவும் மிகவும் கூடாது, குறையும் கூடாது. அப்போ மிகுதியான மகிழ்ச்சியும் நமக்கு ஒரு நோய் செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே போல பெருமை, நான் அல்லது எனக்கு இப்படி அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படுத்திக்க தேவையில்லை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கவலை. ஏற்கனவே நம்முடைய இன்றைய நிகழ்வில் நாம் பார்த்தோம். கவலை என்பது எந்த உறுப்பை பாதிக்கும்? இரைப்பை. இரைப்பை எந்த மூலகம் என்று பார்த்தால் நிலம். நம்முடைய பஞ்சபூதங்களில் நிலம் சார்ந்த ஒரு உறுப்பு தான் நம்முடைய உடலில் இரைப்பை. அப்போ இரைப்பை பலமா இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமா நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்ல தான் நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம். நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்வு முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க ஒரு ஓய்வு நேரம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய இரைப்பை எப்படி இருக்கு? அப்படின்றத வச்சே நீங்க கவலைப்படுறீங்களா இல்லையாங்கிறத டயக்னோஸ் பண்ணிற முடியும். அப்படி இல்லன்னா, கவலைப்படுறோமா அப்படின்றத வச்சு இரைப்பை எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதிலிருந்து அது, அதிலிருந்து இது அப்படின்ற மாரி அதனுடைய பாதிப்பு இங்கே வெளிப்படும். இதனுடைய பாதிப்பு நம்முடைய உள்ளுறுப்பிலும் வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக துக்கம். ஒருத்தர் துக்கம்னா என்ன? அடிக்கடி அழுகிறது. ஒரு மாரி
எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறது. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய நுரையீரல் பாதிக்கப்படும். நம்முடைய காற்று, நம் உடல் பஞ்சபூதங்களில் காற்று என்பது சமநிலையில் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய குணாதிசயங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வது மிகச் சிறந்ததாக இருக்கும். அப்போ எப்பயாவது நம்ம அந்த மாதிரி துக்கப்படுறோம், அழுகுறோம் அப்படின்னா இனி வரும் நேரங்கள்ல அதை தவிர்த்து விட்டு புத்திசாலித்தனமாக நம்மை நம்முடைய வருமுன் காப்போம் அது போல ஒரு சூழலில் அல்லது நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணவே போதும். செல்ஃப் ஸ்டடி பண்ணோம்னா இதுல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துட முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பய உணர்வு. எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறது. இதை இப்படி செய்யலைன்னா அப்படி ஆயிடுமா, இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துக்கலைன்னா என்னோட ஃபியூச்சர் அப்படி ஆயிடுமா அப்படின்னு ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறது, பயப்படுறது. என்னுடைய சகாக்கள், என்னோட இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை ஏதாவது தப்பா புரிந்து கொள்வார்களா, இப்படியெல்லாம் இந்த தேவையில்லாத பயத்துக்குள்ள போகும்போது நீர் மூலகம், நம்முடைய பஞ்சபூதங்களில் நீர் மூலகம் என்பது சீர்கெட்டு விடும். அல்லது நீர் மூலகம் ஏற்கனவே சீர்கெட்டு இருக்கிறது என்றால் இந்த பய உணர்வு மேன்மையாக இருக்கும் நம்மிடம். அப்போ இதை நம்ம சமநிலை கொண்டு வருவதன் மூலமாக நம்முடைய பய உணர்வை நாம் கட்டுப்படுத்த முடியும். அந்த விஷயத்திலிருந்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியும். அதனால் இனி வரும் நேரங்கள்ல தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஆனா பயபக்தி இருக்கணும். அந்த பயபக்தி எதை பற்றி இருக்க வேண்டும் என்றால், தினம் தினம் நம் ஆரோக்கியத்திற்கான நலம் பெறும் விதிமுறைகளை நான் கடைபிடிக்கிறேனா இல்ல கடைபிடிக்கலையா, அப்ப நான் கடைபிடிக்கிறதுக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பயபக்தி இருக்கணுமா வழிய, அந்த பயம் மிகுந்திரவும் கூடாது. பயமே இல்ல, நான் ஜாலியா இருப்பேன், நான் கேர் ஃப்ரீயா இருப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு நம்ம உடலை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி நமக்கு ஒரு பயபக்தி இருக்கணும். அந்த இடத்துல நம்ம தேவையில்லாத விஷயங்களை செஞ்சிடறோமா, சிந்திக்கிறோமா அப்படின்ற ஒரு அளவு இருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கோபம், எரிச்சல். இந்த கோபம், எரிச்சல் யாருக்கு வரும்? நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு மது பழக்கத்தில் இருப்பவர்களோ அல்லது சரியான ஒரு வாழ்க்கை அமைப்புல கட்டமைப்புல இல்லாதவங்களுக்கோ இந்த கோபம், எரிச்சல் அதிகமா வந்துட்டே இருக்கும். இந்த கோபம், எரிச்சல் வந்தது அப்படின்னாவே நம்முடைய தூக்கம் கெட்டு போயிட்டு இருக்கும். தூக்கம் கெட்டு போனா இரவு நேரம் அப்படின்றதா நம்ம உடம்புல டீடாக்சிபிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு நேரம். டீடாக்சிபிகேஷன் அப்படின்னா கழிவு நீக்கத்திற்கான நேரம். அந்த கழிவுகள் சரியாக, கழிவுகள் அப்படின்னா இன்று நாம பார்க்கக்கூடிய மலஜல கழிவுகள் மட்டும் இல்ல, நம்ம மனக்கழிவுகளும் இருக்கிறது. இந்த மொத்த மனக்கழிவுகள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும். அந்த விஷயம் என்ன அப்படின்னா 9 மணிக்கு நம்ம இரவு நேரம் நிச்சயமாக உறக்கத்திற்கு செல்வதற்கு தயாராக வேண்டும். 9 மணிக்கு தூங்கிடுங்கன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு ஆபீஸ் போறோம்னா இப்ப காலையில நம்ம நம்முடைய பணிகளை, காலை கடன்களை முடித்திருப்போம், குளிச்சிருப்போம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருப்போம். சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்முடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அல்லது பொது வாகனத்தை பிடித்து நம்முடைய கல்லூரிக்கோ, நம்முடைய அலுவலகத்திற்கோ, மற்ற மற்ற இடங்களுக்கோ நாம் செல்ல தயாராகிறோம். அதே போல கல்லூரியிலிருந்தும் அலுவலகத்திலிருந்தும் நாம் வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்ல இருந்தும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நாம் இரவு தூங்குவதற்கு திட்டமிடுதலோட நம்ம இருக்கணும். 7 மணியிலிருந்தே அந்த திட்டமிடுதல், இரவு 7 மணியிலிருந்தே அந்த திட்டமிடுதல் இருக்கணும். 9 மணிக்கு திட்டமிடுதல் தொடங்கணும்னா அது ரொம்ப லேட் ஆயிடும். அப்ப 7 மணிக்கே இப்ப பசி வருதாப்பா, சரி இன்னைக்கு என்ன உணவு நம்ம சாப்பிட போறோம், இதை தயாரிச்சாச்சு, சரி எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிடலாம், உணவு இப்ப தயார் பண்ணிட்டேன்ப்பா, இங்க இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டுக்கங்க. நான் ஒரு 8:30 மணி வாக்குலயே போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, சுவிட்ச் ஆஃப்னா சைலண்ட்ல போட்டுடலாம், போட்டுட்டு தகவல் சொல்லிட்டு நம்ம முக்கியமா இரவு நேரம் அப்படின்றது அந்த இருட்டு அப்படின்றதான் அதுல நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த இருட்டிற்குள் நம்ம எவ்வளவு சீக்கிரமா திட்டமிட்டு போய் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறோமோ
அந்த அளவுக்கு உடல்ல அந்த கழிவு நீக்கம் என்று சொல்லக்கூடிய டீடாக்சிபிகேஷன் நடக்கும். அந்த டீடாக்சிபிகேஷன் சரியா நடக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னாக்க நிச்சயமாக கோபம், எரிச்சல் அப்படின்றது உடல்ல ஏற்படவே ஏற்படாது. அது வந்து கல்லீரலை பாதிக்கும். நம்முடைய கல்லீரலை அது பலவீனப்படுத்தும். அந்த பலவீனத்திற்கு நாம் கொண்டு சொல்ல வேண்டாம். அது பலமா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். இனி வரும் நேரங்கள்ல இப்ப நம்ம காலையில இருக்கோம், நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நேற்று இரவு நான் நல்லா தூங்குனேன், இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனாக்க நான் நேற்று சரியா தூங்கல, அதனால எனக்கு இன்னைக்கு காலையில எந்த வேலையும் சரியா செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நேற்றைய தூக்கம் அடுத்த நாளை தீர்மானிக்கிறது என்பதை நாம் வெகு வேகமாக, முக்கியமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இன்றைய நிகழ்வில் நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் கடைபிடிப்போம் என்று தங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். நிறைவாக நம் ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யக்கூடிய தினம் தினம் நாம் செய்யக்கூடிய வேலைகள் தான் முக்கிய காரணமே தவிர மற்ற எதுவும் காரணம் கிடையாது. அதனால தினம் தினம் நம்ம ஆரோக்கியத்திற்காக நாம் ஒரு சில மணித்துளிகளை செலவழிப்போம். நம் ஆரோக்கியத்தை மீட்டு கொண்டு வருவோம். ஆரோக்கியம் என்பது நிலையானது. நோய்கள் என்பது விருந்தாளி போல வந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த வந்து செல்லக்கூடியவர்களை நொந்து கொள்ள வேண்டாம். நொந்ததெல்லாம் நோகும், நொந்ததெல்லாம் நோய் செய்யும் என்பதை இனி வரும் நேரங்களில் புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திற்கும் நொந்து கொள்ள வேண்டாம். இது ஏன் எனக்கு வந்தது? ஏன் எனக்கு சர்க்கரை வியாதி வந்தது? எனக்கு ஏன் பிபி வந்தது? எனக்கு ஏன் ஹார்ட்ல பிரச்சனை வந்தது? அப்படின்னு நொந்து கொள்ளவே வேண்டாம். நொந்தோம்னா நோகும், அது நோய் செய்யும் நம்ம உடம்புல. நோய் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதையெல்லாம் செய்யும்னு சொல்லுவோம்? சாப்பாடு செய்யறேன்னு சொல்லுவோம். அல்லது நான் இந்த வேலைய செஞ்சேன், நான் இந்த வேலைய நான் ஒரு பேக்கிங்லாம் செஞ்சேன். இப்படி நான் வந்து அந்த பயணத்திற்கு திட்டமிட்டு கொண்டேன் அப்படின்னு அ நம்முடைய சொல்லாடல்ல அந்த மாரி இருக்கு. அப்ப அத புரிந்து கொண்டு இனி வரும் நேரங்கள்ல நோய் செய்வதற்கு என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையில நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் செஞ்சா நம்ம உடம்புல நோய் வராது. அப்போ நோய் வந்துருச்சு அப்படின்னாலும் ஏற்கனவே இருந்த கழிவுகளை நீக்கம் செய்வதற்காக தான், சுத்தம் செய்வதற்காக தான், ஆரோக்கியத்தை மீட்டு கொண்டு வருவதற்காக தான் அந்த தொந்தரவுகள் வந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் அறிவான சமுதாயத்திற்குள் நாமும் நம்மை எடுத்து கொண்டு வர முடியும் என்று சொல்லி நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவினர்கள் ஒவ்வொருவருக்கும் மன நிறைந்த நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரை. ஆரோக்கியம் என்றளவில் அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. அன்பு சகோதரி அவர்கள் அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அறிந்துதான் பார்க்கையிலே என்ற வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்வை துவங்கி இருந்தார். ஆம், நற்செயல்கள் ஒவ்வொன்றும் நாம் நமது வாழ்வியலில் முன்னெடுக்கும் பொழுது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பயணத்தை எப்பொழுதும் நமக்குள் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது குறித்தும் 5G ரூல்ஸ் ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதிகள் 5 தங்க விதிகள் குறித்த அற்புதமான பார்வையும் நிச்சயமாக இன்றைய வாழ்வியல் சூழலில் எதற்காக ஓடுகின்றோம், ஏன் ஓடுகின்றோம் என்கின்ற ஒரு இலக்கற்ற ஒரு பயணத்தை நோக்கிய ஒரு வாழ்வியல், புரிதலற்ற ஒரு வாழ்வியல் சூழலில் நவீனத்துவம் இயந்திர தனமான ஒரு வாழ்வியல் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வேலைகளுக்கிடையே ஓய்வு என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. காலை மதியம் என்று இருவேளை பார்க்கின்றோம் என்றால் இரண்டிற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சிறிய ஓய்வாவது உறங்க வேண்டும் என்றல்ல, அமர்ந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு கூட ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ நம்மால் முடிந்த அளவு செயல்படும் பொழுது நமது உடல் இன்னும் புத்துணர்ச்சி பெற்றதாக ஓட தயாராக எப்பொழுதும் இருக்கும் என்பதை குறித்து வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். உடலின் மொழிகள் புரிந்துவிட்டால் உலகின் மொழியை உணரக்கூடியவர்களாக
நாம் மாற்றம் பெற்று விடுவோம் என்பதையும் வெகு சிறப்பாக தமது உரை வாயிலாக குறிப்பிட்டார். ஆம், அது மட்டுமல்லாமல் ஆம், நோயினை கொண்டாடுவோம் என்று நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய புத்தகம் சார்ந்த புரிதல்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் கவலை எப்பொழுதும் இரைப்பையை பாதிக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் பசியை ஏற்படுத்தாது. மனதில் புரிதல் நிகழும் பொழுதுதான் அந்த பசி உணர்வு இயல்பாக நடைபெறும் என்பதை குறித்தும் மிக சிறப்பாக குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பூசி பக்க விளைவு குறித்தும் அது சார்ந்து சுயமாகவே சிந்தித்து தெளிவாய் என்ற மகரிஷியின் வார்த்தைகளையும் குறிப்பிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இயல்பான மனிதர்கள் என்றென்றும் ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். எதையும் இயல்பாக எடுத்து சென்று பயணிப்பவர்கள் வாழ்வில் ஆரோக்கியம் என்றென்றும் நிறைந்திருக்கும் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சி மற்றும் பெருமை நெருப்பு மூலகமாக சீர்கேடுவதை குறித்தும், கவலை இறப்பை நிலம் மூலகத்தை பாதிப்பதாகவும், துக்கம் நுரையீரல் காற்று மூலகத்தை பாதிப்பது குறித்தும், கோபம் எரிச்சல் தூக்கமின்மையை உருவாக்கும். எப்பொழுதும் இரவு 9 மணிக்கு உறங்க நாம் மனதளவில் தயாராக வேண்டும். நிறைய பேர் சொல்வார்கள், உறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு மின்னணு சாதனங்களில் இருந்து வெளிவர வேண்டும், உணவு அருந்தி முன்பே முடித்து விட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நிறைய புரிதல்கள் உள்ளது. அதை மனதளவில் நாம் தயாரித்துக் கொண்டு உறங்குவதற்கு தயாராக வேண்டும் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்றால் இரவு நேரத்தில் தான் மனதளவிலான கழிவு நீக்கம் நமது உடலில் அன்றாடம் அரங்கேறும். நமக்காக ஓய்வின்றி நமது உள்ளுறுப்புகள் உழைத்த வண்ணம் இருக்கின்றன. அவைகளை நாம் ஆற்றுப்படுத்த அல்லது சிறப்பாக செயல்பட வைக்க அவர்களுக்குரிய நேரத்தை, நமது உள்ளுறுப்புகளுக்கு உரிய நேரத்தை அளிப்பதும் நமது தலையாய கடமை என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். மேலும் ஒவ்வொன்றிற்காகவும் நொந்து கொள்வதே நோய் செய்யும் என்பதையும் வெகு சிறப்பாக நிகழ்வின் இறுதியில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமது வாழ்வியல் பயணத்தில் கடைபிடிக்கும் பொழுது இன்னும் இன்றைய நவீனத்துவ இயந்திரத்தனமான ஒரு வாழ்வில் நம்மை நாம் பேணி காக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நிச்சயமாக சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய இயலும். இந்த சுவராகிய நமது உடல் ஆன்மா இரண்டையும் நாம் பேணி பாதுகாக்கும் பொழுதுதான் நம்மை சார்ந்தவர்களையும் இந்த சமூகத்தமை நோக்கிய ஒரு பயணத்தையும் நம்மை நாம் செழிப்புடையவர்களாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு மூல ஆதாரமாகவும் இருக்கும். எனவே வேலை பளுக்கு இடையிலும் நமக்கான நேரத்தை அன்றாடம் குறைந்தபட்ச நேரமாவது ஒதுக்கி நம்மை நாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நம்மை இன்னும் சீர்தூக்கி பார்த்து கொள்ள இந்த ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வு என்றென்றும் ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. இன்று அற்புதமான சிறப்புரையில் மிக சிறப்பாக வழங்கிய அன்பு சகோதரி, தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்னெறி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் தொடரின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று பார்த்தோம். நாளை நமது தளத்தில் இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ஹர்டோசா அவர்களின் அற்புதமான சிறப்புரை நமது தளத்தை அலங்கரிக்க இருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளியன்றும் இலக்கிய ஆளுமைகள் வாசிப்பை அவர்களை எவ்வாறு மேன்மைப்படுத்தியது என்பதை குறித்த புரிதலை நமக்கு விதைத்து வருகின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும்.
இன்னைக்கு மஞ்சு பார்கவி அவர்கள் ஆரோக்கியம் அத்தியாவசியம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி பேசினாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து கவலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து நோய்கள் இருக்கு. அந்த நோய்கள் அப்படின்னு வந்தாவே ஃபர்ஸ்ட் நமக்கு நோய் வருது, நோய் வரனால கவலை வருது, கவலை வரனால மறுபடியும் நம்ம நோய் அதிகமாகுது. அப்படிதான் இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, கவலை நம்மளுக்கு வந்து கவலைப்பட்டாவே வந்து நம்மளுடைய இரைப்பை வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய நோய்கள் வந்து நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இரைப்பையா கல்லீரலான்னு தெரியல, எனக்கு தமிழாக்கத்துல மன்னிக்கவும். ஹம், மஞ்சு பார்கவி, அதை நீங்க மறுபடியும் சரி பண்ணிடுங்க. அதே போல நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து அதாவது கவலை வந்ததுன்னா நம்ம வந்து சொல்லணும்னு ஒரு சங்கல்பம் மாதிரியே சொன்னாங்க. நம்மளுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வந்துன்னா அதை மாற்றிக் கொள்றதுக்கு உண்டான சக்தியை கொடு, சிலதை மாத்த முடியலைன்னா அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவத்தை கொடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கலைன்னா அது வந்து அந்த மனப்பக்குவம் இருந்ததுனா தான் அந்த நோய்க்கு உண்டான மருந்து, கவலைக்கு உண்டான மருந்தாக வந்து அது இருக்கும். அதே போல நம்ம ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம ரொம்ப திட்டமிடுறதுல வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா திட்டமிடுறது நம்ம அலுவலகத்துக்கு செல்றது, காலையில போற நேரங்கள், அதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா நம்ம போயே ஆகணும், வேற வழியே இல்ல அப்படிங்கிறது தெரியும். அதே போல நம்மளுக்கு வேலை அப்படின்னா நம்மளும் சரியா காலை எந்திரிக்கிறதும் சரி, ஒரு காலை உணவு, நம்ம வேலைக்கு போறது, அதுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் சரியா வச்சிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு அங்க போய் கரெக்டா நம்ம வேலையை தொடங்கணும். அதே நம்ம இரவு வந்து தூங்குற டைம் வந்து அதே மாதிரி நம்ம வந்து நியாயப்படி கரெக்டா வச்சிருக்கோமா அப்படின்னா நம்ம அது வச்சிருக்கவே இல்லை. சில சமயம் ஏதோ ஃபோன் வரும், இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டு அப்படியே அதை போஸ்ட்போன் பண்ணி தான் நம்ம போவோம். நம்மளுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வந்து தூங்குறதுக்கு வந்து நம்ம நிர்ணயிக்கிறதே இல்லை. அத வந்து நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து திட்டமிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து அது திட்டமிடணும்னா, நம்ம உடல்ல வந்து அந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கணும்னா, அந்த இரவு நேரத்துல நம்ம தூங்குனா தான் அது வந்து நடக்கும். இது எல்லாம் சரியா நடந்தா தான் நம்மளுக்கு நோய்கள் வராது. நோய்கள் வராம இருக்க வேண்டியதுக்கு எதுவுமே செய்யாம, நோய் வந்த வரைக்கும் எனக்கு நோய் வந்துருச்சு, நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படுற மாரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல இப்போ அந்த கோவிட் வேக்சின்னால எல்லாம் நிறைய உடல்நிலைகள் கெட்டு போகுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இப்போ நம்ம கேள்வியும் பட்டுட்டு இருக்கோம். இது போல நம்ம எல்லாம் பண்ணணும்னா, இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா ஒரே வழி, நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட உறக்கமாகட்டும், உணவு, இது எல்லாமே வந்து சரியா நம்ம வழிப்படுத்திட்டோம்னாவே நம்ம எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக வந்துடும். இது போல நிறைய விஷயங்களை வந்து மஞ்சு பார்கவி அழகா எடுத்துக்காட்டுகளோட சொன்னாங்க. மிக்க மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. வணக்கம் விஜயம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒரு வேது. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று இந்த தளத்தில் பயணிக்க வந்திருக்கும் மஞ்சு பார்கவி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துப்போம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இதை உணர்ந்து பார். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க குருவே. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.
வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாரார். நன்றி அம்மா. இன்னைக்கு இந்த தளத்துல மஞ்சு வாழ்கவி அம்மா அவங்க வந்து ரொம்ப தெளிவா எல்லாத்த பத்தியும் நல்லா குறிப்பிட்டாங்க. அதுல வந்து முக்கியமா அவங்க சொன்னது என்னன்னா பசி, தாகம், உறக்கம். இந்த மூணையும் தான் இப்போ எப்பயுமே சரியா வச்சுக்கணும் அப்படின்னு அம்மா அவங்க சொல்றாங்க. நான் அப்படி நடந்துட்டு இருக்கேன். அது வந்து உடல் மொழி பேசுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு அந்த பசி வந்தாதான் மணியை பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு பேசும். பசி வந்துட்டுது அப்படின்னா மணி என்னன்னு பார்த்தா கரெக்டா மணியை பார்த்து நான் சாப்பிட்றதே இல்லை. அப்படி பாருங்க, நான் அப்படியே மணி அடிச்ச மாதிரி செய்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு. அதே மாதிரி எதையுமே தள்ளி போடக்கூடாது. தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுக்கணும், குடிச்சிட்டு பார்க்கணும். அதே மாதிரி உறக்கம் வந்தா எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு போய் உறங்கணும். அந்த 7 மணிக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும், 9 மணிக்குள்ள நம்ம படுக்கணும்னு சொன்னாங்க. உண்மை. அந்த மாதிரி படுத்தா காலையில விழிப்பு ரொம்ப நல்ல நிலையில நம்ம கிடைக்கும், ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இதையெல்லாம் நம்ம உணரதான் வந்திருக்கோம். நம்ம அவசரமான இந்த உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். எது கிடைக்குதோ அந்த நேரம் செய்துட்டே இருக்கோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து சுவரை வைத்துதான் சித்திரம் எழுத முடியும். இந்த மாதிரி அந்த உடம்பை எப்படிலாம் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழி. நான் இந்த அக்கு ப்ரெஷர்ல நான் பயணிச்சிட்டு இருக்கேன். இப்ப 5வது வருஷம் பிறந்துட்டு 5 வருஷமா எனக்கு எந்த உடல் உபாதையும் இல்லை, வராது. அப்படி வந்ததுனாலும் நான் எதையும் மாத்திரை, ஒரு தலைவலியாது இதோ வராது. எப்பயாவது ஒரு நேரம் வந்தாலும் மாத்திரையோ எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். உடம்பு வலியாது எதையுமே, இந்த மாத்திரை ஊசி இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி கொரோனா அப்ப எங்க வீட்டுல எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. ஆனா நான் போடலைன்னா அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஒரு தடவை நம்ம அதை மனசுல இருத்திட்டோம் அப்படின்னா அதுலயே பயணம் பண்ணணும். அதுதான் நமக்கு சிறந்த வழி. அப்படி செய்துட்டோம்னா எந்த துன்பமும் வராது. மனசளவுல வரும் போகும், அது வேற. நம்ம உடல் நோய்ங்கிறது வரும், அது வந்தா கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, அது கொண்டாடுறது எப்படின்னா, அதான் வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு எப்படி உறவினரை நம்ம உபசரிக்கிறோமோ அந்த மாதிரி வந்தா சரி வரட்டும், இருக்கட்டும், எவ்வளவு நேரம் இருக்கும், சரி அனுபவிப்போம் அப்படின்னு விட்டுடணும். இதுல நான் பயணிக்கிறதுனால அம்மா அவங்க சொல்றத நான் அப்படியே முழுசா ஏத்துக்கிறேன். ஏன்னா அந்த உணர்வுகள் எல்லாமே அவங்க சொல்றது எனக்கு இருக்கு. அதை நீங்களும் இந்த கையாண்டு நீங்களும் நல்லா வரணும் அப்படிங்கறதுதான் என் ஆசை. அதனாலதான் அடிக்கடி நாங்க சொல்லிட்டு இருக்கிறது. அதை நீங்களும் கையாளணும்னு தான் நான் கேட்குறேன். ஆரோக்கியமா வாழறதுக்கு இதுதான் வழி. இது அதுக்காக நான் அந்த மாத்திரையெல்லாம் குறை சொல்லணும்ல, கொஞ்ச நாள் விட்டு பாருங்களேன், உங்களுக்கு என்ன உபாதை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம். நானும் அப்படிதான் இதுக்கு உள்ள வந்தேன். முதல்ல விடுறதுக்கு பயமா இருந்தது. எனக்கு ப்ரெஷரு, சுகர், ஆஸ்துமா எல்லாமே இருந்தது. ஐயோ இதெல்லாம் மாத்திரை எடுக்கலைன்னா நம்ம செத்துருவோமோன்னு கூட நினைச்சேன். ஆனா வந்து இதுக்குள்ள போன பிறகு அன்னைக்கே நீங்க இன்னைக்கே இந்த மாத்திரையெல்லாம் நிறுத்தி ஆகணும் அப்படின்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்க இல்லாட்டி வேணாம், தெளிஞ்சு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து நான் நினைச்சு பார்த்து அப்புறம் போயிட்டு மாத்திரை இல்லாம தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா பாருங்களேன். நான் வயசு சொல்லக்கூடாதுன்னு நர்மதா அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால வயசு வேணாம், வயசாயிடுது எனக்கு. இருந்தாலும் உடல் தொந்தரவு எதுவுமே இல்லை. இன்னைக்கும் மகரிஷி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
அஹ் இது அந்த நல்லதெல்லாம் எங்கெங்க கிடைக்குதோ அப்படியே போய் சுத்தி பார்த்து அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து நான் உடம்புக்கு மனசுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்குவேன். அப்படி ஒரு உணர்வு எனக்குள்ளேயே வந்திருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்களும் அப்படியே இருக்கணும்னா நீங்க உணர்ந்து பாருங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, மகரிஷி கருத்தை சொன்னாங்க. சுயமாய் சிந்தித்து தெளிவாய். அந்த மாதிரி அது ஒரு பாட்டே இருக்கு. அது ஒரு நாளைக்கு நான் பாடி காட்டுறேன். இந்த தளத்துல எல்லாரும் அற்புதமா அறிவா அழகா நல்லா பேசுறாங்க. சேவியர் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா, எல்லாருமே, இசைக்கு ஐயா, அவங்கெல்லாம் பேசும்பொழுது அதுல இருந்து நான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவேன். இந்த தளத்துக்கு நான் வர கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அம்மா நிறைவு பண்ணிட்டீங்களா? நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல மஞ்சு பார்வதி அவர்கள் மிகச் சிறப்பான உரை இன்று. அருமையான ஒரு இலக்கம், ஆரோக்கியம் பற்றிய நல்ல தகவல்கள் நிறைய கொடுத்தாங்க. அவங்க அடிக்கடி அந்த 5G, அந்த 5 தங்க விதிகளை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுல முக்கியமா அந்த பசிங்கிறத தான் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. அந்த வரலாறு தான் அந்த பசிங்கிறத பிணின்னு ஐயா சொன்னாரு. ஸோ பசிங்கிறது ஒரு பிணி. ஒரு உடலுக்கு எனர்ஜி கொடுக்குற அந்த உணவு தூண்டப்படுகின்ற அந்த சுரப்பி, அந்த உணர்வுக்கு, அந்த பசிங்கிற அந்த உணர்வுக்கு தீனி போடல, தீனி இல்லை, அந்த எனர்ஜி நம்ம உருவாகிறதுக்கு தீனி இல்லை அப்படின்னாலே, அது தீனி கிடைக்கல அப்படின்னாலே அது ஒரு தீனி அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாரு. ஸோ அதனால இப்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறதோட நான் சுகமாக இருக்கிறேன், அதுக்கு ஆதாரமாக நான் என்னுடைய உடல் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சுகம் பிளஸ் ஆதாரம் தான் சுகாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அரசு இதுல கூட சுகாதாரத்துறைன்னு தான் சொல்லலாம், ஆரோக்கியத்துறைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சுகம் எப்போதுமே நான் சுகமாக தான் இருக்கிறேங்கிற ஒரு ஆதாரமா நம்ம உடலை வச்சுக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை. தூய தமிழ் சொல் கூட அதுதான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல அந்த நோயை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு நோய்ங்கிறது விருந்தாளி, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான், இல்லைன்னா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதனால நம்ம உடல்ல ஏதோ ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா நம்முடைய உடலை சரி செய்ய நம்முடைய உடல் உறுப்புகள் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அது நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு தொந்தரவா இருக்கு அப்படின்னா அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உடல் நம்மளை சுகமா ஆக்குறதுக்கு அது ஒரு வேலைகளை செய்யுது. உடல் உறுப்புகள் ஏதோ ஒரு நல்லது செய்யுது உடல்ல. அதனுடைய வெளிப்பாடு நம்ம அதை நோயின்னு சொல்றோம் அப்படிங்கிறத நம்மாழ்வார் சொன்ன கருத்தை நஞ்சு பருகவே அவங்க தெளிவா சொன்னாங்க. ஸோ அதை நம்ம கொண்டாடணும், போற்றணும், நோயை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதிக கவலை, வருத்தம் அது இருந்தாலும் அந்த இரைப்பைக்கும் அந்த கவலைக்கும் தொடர்பு இருக்கு. உணர்வுகளுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது அப்பயும் பசிக்காது. ரொம்ப வருத்தப்பட்டு கவலையா இருக்கும்போதும் பசி இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல அந்த சந்தோஷமா இருந்து பசி எடுக்கலைன்னா அது நல்ல விஷயம். கவலையா இருக்கும்போது அதுதான் இரைப்பை அதனுடைய உறுப்பு வேலை அதை சொன்னாங்க, இரைப்பை பாதிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால கவலைப்படுறதுனாலயோ பயப்படுறதுனாலயோ அந்த உணர்வுகளுக்கு நம்ம உடல் உறுப்புகள் ஏதோ ஒரு
ஒரு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியா இருந்துட்டு போவோமே. நம்ம ஏன் அதை நினைச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு மனக்கவலைகள் மனக்கழிவுகள் அது உள்ள இருந்தாலே அதுவும் உடல் இதை வந்து பாதிக்குங்கிறதையும் தெளிவா சொன்னாங்க. நிறைய கருத்துக்கள். மஞ்சு பார்கவி அவங்களுக்கு ஒரு பெரிய பல திறன்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு சிறப்புரை ஆற்றுறோம் அப்படின்னா இப்ப கேட்கறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கறவங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டோ வேலையை பார்த்துக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோ கூட கேட்கலாம். ஆனா பேசுறப்ப கொஞ்சம் அது இப்ப என்னெல்லாம் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு 50 நிமிஷம் பேசணும் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையா நோட்ஸ் அந்த இது என்னென்ன பேசணுங்கிறது நோட்ஸ் எடுத்து தெளிய உட்காந்து அது ஒரு ஒரு ஒரு- ஒரு பயமான நான் ஒரு எப்படி நம்ம டெலிவரி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு இதோட பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு ஒரு தனித்திறன் இருக்கு. அவங்க எழுதி வைக்காமையோ இல்ல எதுவுமே இல்லாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே ஸ்டார்டிங்ல பேசுனது வந்து அது ஒரு தனித்திறன் தான். அப்படிலாம் பேச வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் இப்ப என்னென்ன பேச விட்டா அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுக்கிட்டே பேச முடியாது. அவங்க அந்த திறனையும் அவங்க வளர்த்துருக்காங்க பேசிக்கிட்டே. ஏன்னா அவங்க முன் தயாரிப்பு இது கூட இல்லாம கூட அவங்க பேசுறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் கூட பேச சொன்னா கூட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு திறன். ஆஹ் நிறைய தகவல்கள் இவங்க பேச்ச கேட்டாலே நிறைய பேரு இந்த இந்த பயப்படுறவங்க, நோயினால பயப்படுறவங்க, நோயை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு இயல்பான ஒரு இதுதான். இது மருந்துன்னு தேவையில்ல, ஒண்ணும் இல்லை. உங்க மனசை வந்து தெளிவா வச்சுக்கோங்க. ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உடற்பயிற்சி அந்த மாதிரி சாதாரணமா நான் சொல்லிட்டு அவங்க மனசை தேத்தி அவங்க அதுலயே ஆரோக்கியமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அவங்களுடைய நோக்கமும் கூட, மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறது. வாழ்த்துக்கள் மஞ்சு பார்கவி அவர்களே. அருமையான உரை இன்று சிறப்பா இருந்தது. நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி இருக்கீங்களா? காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் என்னுடைய ஒரே சுருக்கமாக முடிச்சிடறேன். நான் இணைய சவாலாக இருக்குது இங்கே. மஞ்சு பார்வை அம்மா எப்போதுமே வந்து அந்த நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து சிறப்பாக எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து அவங்களுடைய உரையும் வந்து மிக சிறப்பாக இருந்தது. அதாவது நோய் வந்து என்னன்னா நம்மளுக்கான ஒரு விழிப்புணர்வு, அது நம்ம உடலோட ஒரு மொழி தான் நோய் அப்படிங்கிற மாதிரி. உடல்ல என்ன குறை இருக்கோ அது வந்து நோயா வெளிப்படுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நாமே சரி செஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கான எது கூடுது குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா அந்த நோயிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான். அது இயல்பாகவே தன் உடம்பே வந்து தன்னை சரிப்படுத்திக்கொள்ளும் அப்படின்ட்டு. பொதுவாக நோயின்னு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா உடம்பு ஒரு சில இதை ஏற்றுக்காது. அப்போ அதை தவிர்த்தாலே நோய் வந்து நம்மளை விட்டு விலகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே நோய் நம்மள இருந்து விலகிரும். அதே மாதிரி அவங்க அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து பஞ்சபூதங்களை சார்ந்தது. அது எதனோட நம்ம உணர்வுகள் எல்லாமே அந்த உறுப்புகளுக்குள்ள கட்டுப்படுத்தி நிற்கிறது. அது கூடம் குறையும் போது அந்த உறுப்பு பாதிக்கப்படும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நோயை அண்டாது அப்படிம்பாங்க. அதான் அந்த சித்தர்கள்லாம் பல இதை சொல்லி காசி ஆறுமுகம், உங்க குரல் கேட்கல. கேக்குதா? இப்ப கேக்குது. இந்த சித்தர்கள்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கல. அதான் நம்மளோட சித்தர்கள் கூட அந்த நோய் அணுகா விதி அப்படின்னு சொல்லிட்டு பல பழக்க வழக்கங்களை நம்மளுக்கு தொகுத்து வச்சிருக்காங்க.
அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம இயல்பாகவே பின்பற்றி வந்தாலே நோய் வந்து நம்மளை அணுகாது. அப்படியே நோய் வந்தாலும் அது சரி பார்த்து கொள்கிற ஒரு முறையும் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இயல்பான வாழ்வியல் முறை. இதை தவிர்த்து நம்ம வந்துட்டு ஒரு நோய் வந்த உடனே நம்ம அச்சப்பட்டுட்டனாலே நம்ம தவறான பல வழிமுறைகளை நம்ம பின்பற்ற ஆரம்பித்து அதை நோக்கி போகும்போது நம்மளுக்கு இன்னும் நோய் அதிகமாக தான் வருது அப்படிங்கிறது தான் அவங்களோட உரையிலிருந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டு வர முடியுது. அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இருக்குது, அது வந்து எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு உணர்ச்சிகள் கூட குறையும் போது அது எப்படி நம்மளுக்கு நோய் வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பான உரை. இந்த தருணத்தில் இன்னொன்று என்னன்னா, இன்றைக்கு நானும் அவங்களோட மாணவராக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அவங்களோட அந்த வகுப்பு அக்கு தெரபிஸ்ட் வகுப்புல வந்து நானும் சேர்ந்து பயணிக்கிறேன். மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அதை நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி பார்வை அம்மாவுக்கு. நன்றிங்க காசியார் மேம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்களும் அக்குபஞ்சர் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே ஆரோக்கியம் தொடர்பாக உரையாற்றிய அம்மா மஞ்சு பார்கவி அம்மா அவர்களுக்கு இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா அவர்கள் இன்று அவர்களது உரையில் மருந்தில்லா மருத்துவம் தொடர்பான பல அரிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அவருடைய கருத்துக்கள் அனைத்தும் மிகவும் பயனுள்ள வகையிலே இருந்தது. முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பொருளாதாரம் தொடர்பாக ஓடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழல் நிலவுகின்றது. அதில் நம் உடலை பற்றிய சிந்தனை மிகவும் குறைவாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவரை தேடி மருந்து மாத்திரை என்று அலையாமல் நாமே நம் உடலை சரிபார்த்து கொள்ளக்கூடிய அந்த மருந்தில்லா மருத்துவம் தொடர்பான அற்புதமான கருத்துக்களை நாம் வாழ்வில் கடைபிடித்தால் நோயின்றி வாழலாம் என்பதை மிக எளிய முறையில் அறிந்து கொள்ள வகையிலே நமக்கு எடுத்துரைத்தார். அதே போன்று வள்ளுவருடைய குறளிலே கூறப்பட்டிருக்கின்ற மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்ற குறளின் மூலம் எந்த ஒரு செயலையும் அதிகமாக அனுபவித்தாலோ இல்லை குறைவாக இருந்தாலோ நமக்கு நோய்கள் வரக்கூடும் என்ற ஒரு விதியினை நம்முடைய எடுத்து கூறினால் மிகவும் பயனுள்ள வகையில் அவருடைய இந்த நிகழ்வு இருந்தது. அம்மா அவர்கள் இன்னும் பல அரிய செய்திகளை மக்களிடையே புகுத்தி நோயற்ற வாழ்வு வாழ சேவை செய்ய வேண்டுமாய் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சசிகலா அம்மா, கலாபம் சங்கர், சக்சஸ், பாஸ்கரன், கிருஷ்ணமூர்த்தி அனைவருக்கும் நன்றி. மஞ்சு பார்கவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய காலை வணக்கம். ஆரோக்கிய பிரிட்டா அவர்கள் உரை சுருக்க உரையாக தெளிவுரையாக எடுத்து கூறினார்கள். நன்றி. அதே போல சகோதரி கற்பகவள்ளி அவர்கள் உள்ளே வந்தாங்க. அவங்க இருக்காங்களான்னு தெரியல, கவனிப்பாளராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய சகோதரி ரேவதி அவர்களுடைய இனிமையான அந்த குழந்தை மழலை குரலில் அழகாக கருத்துக்களை உள்வாங்கி எடுத்து கூறிய விதம் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு தருணமாக இருந்தது. வாழ்த்துக்களுக்குரிய விஜயா அம்மா அவர்களை பற்றி மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அம்மாவுடைய வாழ்க்கை. அம்மாவுக்கு
ஏன் அப்படின்னாக்க, இந்த மருந்தில்லா மருத்துவத்தை அவர்களுடைய பெரும் வயதில், இந்த சிறு வயதில புரிஞ்சுக்கிறது அ இது ஒரு சாதாரண நிகழ்வா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பெரும் வயது வரும்போது நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நெறைய அறிவு பதிவுகள் நமக்குள்ள இருக்கும். அந்த அறிவு பதிவுகள் தடுக்கிற மாரி இருக்கும் சில நேரங்கள்ல. ஆனா அந்த குழந்தை மனநிலைமையோடயே அவங்க இருக்காங்க. அதனால இந்த மாரி புது விஷயங்கள அவங்க ஏத்துக்கொண்டு அத தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு முறை நிகழ்விலும் வந்து அவர்கள் சொல்லும்போது எனக்கு பெருமையும் பிளஸ் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கூடுதலான ஒரு பலம் அம்மா அவர்கள். சரித்திரம் படைப்போமிற்கும் சரி, எங்களைப் போன்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் சரி, அம்மாவுடைய வாழ்த்துக்களும், அம்மா கடைபிடித்துக் கொண்டிருக்கும் இந்த இயற்கை வாழ்வியலும் பெரும் பலத்தையும், நம்பிக்கையும் எங்கள் இளைய சமுதாயத்திற்கும் இன்னும் இன்னும் கூடுதலாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்த்துக்கள் மூலமாக மகரிஷி அவர்களே நம்மோடு இருப்பது போலவும் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டுமென்றால், அம்மா அவர்கள் மிக எளிமையாக இத நான் கடைபிடிக்கிறேன். நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லல. நீங்க கடைபிடித்து பாருங்க. முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு அப்படி அப்படி பட்டும் படாம, தொட்டும் தொடாம அழகா அத வந்து சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில அந்த சொல்லாம சொல்றது தான் நெறைய நேரங்கள்ல மனசுல நிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அவர்கள் மனதில் நிற்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய கருத்துக்கள் நிற்கக்கூடியவையாக அமைகிறது. மிக்க நன்றி விஜயா அம்மா. உங்களைப் போன்ற அம்மாக்களோடு பயணிக்கும்போது பெற்றால் தான் தாயா, நீங்களும் என்னுடைய தாய்தான் என்று உணர்கிறேன். பெருமகிழ்ச்சி. அடுத்ததாக அருள் சேவியர் நன்றி அம்மா. சகோதரர் அவர்கள். நன்றி அம்மா. நன்றிம்மா, வாழ்க நன்றி. வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அருள் சேவியர் சகோதரர் அஹ், சொன்னாங்க வேலை செய்து கொண்டே பேசுகிறார்கள் என்று. அதற்கு மன்னிப்பு தான் கேட்கணும். நான் என்னுடைய அது பிழை. அதை சரி செய்து கொள்ளலாம் வரும் நேரங்கள்ல. ஒரு நெருக்கடி. அவங்க காலையில எனக்கு வந்து உதவி செய்யறதுக்கு வருவாங்க. அவங்க ஒரு 20 நிமிடம் அல்லது 30 நிமிடம் தான் என்னோட இருக்க முடியும். அடுத்த இன்னொரு வீட்டுக்கு அவங்க செல்லணும். அதனால அந்த மாரி நெருக்கடி. ஆனா தயாரிப்புங்கிறது மனதளவுல இருக்கும். நாளைக்கு நிகழ்வு நம்ம இந்த திட்டமிடு இந்த தலைப்புல நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேசப் போறோம் அப்படின்றது. ஆனா இதற்கான அந்த அறிவு தேடல் சேகரிப்பு என்பது கடந்த 10 ஆண்டுகளாக அதிலேயே எப்படி சொல்றது? முழுகி முத்தெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல இந்த 10 ஆண்டுகள் வந்து ஒரு கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல தான் இருந்தோம் நம்ம. வெளிய வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாம, நம்மள இன்னும் நம்ம செறிவூட்டுக்கணும். நம்ம இன்னும் மெருகேத்திக்கணும். அப்புறம் தான் வந்து நம்ம மக்கள்ட்ட சொல்லணும்னு எந்த திட்டமிடுதலும் அப்ப இல்ல மனதளவுல. இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்ல மாதிரி, மக்கள் வந்து மருத்துவத்திற்காக இவ்ளோ செலவழிக்கிறாங்களே! இவ்ளோ சிக்கல்கள்குள்ள போறாங்களே! அப்படிங்கும்போது தான், அந்த வாய்ப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். வாய்ப்பும் நமக்கு ஒரு இயல்பா அமைந்தது என்று சொல்ல முடியும் சார். நன்றி, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களையும் நெறைய வந்து அழகா நீங்களே வந்து நீங்களும் ஒரு ரிசர்ச் பெர்சன் தான். நெறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ம். அது வந்துரும். போக போக நம்ம பெருசா அதற்காக மெனக்கெடாம நம்ம எல்லாருமே மல்டி ப்ராசஸர் தான். அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மல்டி ப்ராசஸர் தான். அது அது பெண்களுக்கு கொஞ்சம் இயல்பா வரும். ஆண்களுக்கு சில பயிற்சிகள், முயற்சிகள் மூன்றமாக கிடைக்கும் என்று என்னுடைய கருத்து. அடுத்ததா காசி ஆறுமுகம் அவர்கள். அ அவர்களுடைய இணைய சவால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் கூட, ஆனா ரொம்ப பொறுமையா, நம்ம இணைய சவால் இருக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் சீக்கிரம் பேசிடலாம் அப்படின்னு பேசுவோம். அப்படி இல்லாம ரொம்ப பொறுமையா, அமைதியா அவர்களுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். அதே போல அக்குபஞ்சர் வகுப்புகளுக்கு வந்து முறைப்படி இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்து கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக நம்முடைய ராமச்சந்திரன் ஐயா மிக அழகாக பாராட்டு கூறினார்கள். நன்றி ஐயா. உங்களுடைய அந்த இறைவனிடம் கையேந்துகள் பாடல் போன நிகழ்வுல நடந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த முறையும் வாய்ப்பு இருந்தா எங்களுக்காக ஒரு 2 நிமிடங்கள் ஏதோ ஒரு பாடல்கள் பாடலாம். அது போல கவனித்துக் கொண்டிருக்கும் கவனிப்பாளர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் நீங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும், அதே போல ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளில்
ஏதாவது ஒரு செயலையாவது மாற்றிக்கொண்டு கடைபிடிக்க மாறுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். இந்த வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த பேராற்றலுக்கும் நம்மை இணைத்த சரித்திரம் படைப்போம் குழுவினருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. ஐயா நீங்க பாடுறீங்களா? அம்மா பாடல் சொன்னாங்க. ஏதோ. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை படித்த மணிமகுடம். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை படித்த மணிமகுடம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அம்மா நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. அருமையான பாடலுக்கு மிக்க மிக்க நன்றி. நம்முடைய நிகழ்வுக்கு ஏற்றாற் போலே பாடல் பாடிட்டாங்க. ஓடும் நதிகளும் எனக்காகன்னு சொல்லி நதிகளை நாம் இன்று சீர்பட வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கடமையோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்யலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த பாடல் சிறப்பா இருந்தது. உங்கள் குரலில் கேட்கும்போது இது போன்ற அடிக்கடி உங்களுடைய பாடல்களை கேட்க வேண்டும். நன்றி. நன்றிங்க ஐயா. பாடல்கள் என்பது நமக்கு ஒரு நேச்சர்ஸ் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உண்மையிலுமே ஒரு மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியும், நம் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வலிகளையும் அது நமக்கு ஒரு மருந்தாகவே அமையும். நன்றி. நன்றிங்க. அம்மா மகிழ்ச்சிங்கம்மா. உங்களுடைய இந்த மருந்தில்லா மருத்துவம் தொடர்பான ஒரு செய்திகள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில இருக்குமா. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. மிக்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. அருமையான இந்த காலை பொழுதுல நிறைய நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய பல கருத்துக்களை நீங்க இன்னைக்கு உடல் நலம் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நிச்சயமா அதெல்லாம் தினமும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நம்ம நிகழ்வை நிறைவு செய்யலாம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து
கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிஞர் கர்டோசா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.